இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அணியை காமிக்கிறாங்க. அவள் நம்மளுக்கு தன்னோட ஸ்டோரியை சொல்கிறா. இந்த கதைக்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மேலே இருந்த அந்த லவ்னால் நான் இந்த இடத்துல வந்து இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு பேபியுமே பர்த் கொடுத்தேன். அந்த குழந்தையோட பேர் வந்து சின் அப்படின்றத சொல்கிறா. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. இவள் ஒரு மகாராணி தான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளையோட சேர்ந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்க அந்த மெய்டுங்க சொல்கிறாங்க, நம்ம மகாராஜா தன்னோட பொண்டாட்டிக்காக ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு அவங்களோட பர்த்டேக்காகன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதை போய் பார்க்குற என்ன சர்ப்ரைஸ் அவர் அப்படி வச்சுருக்காருன்னு உள்ளே பார்த்தா அங்கே ஜங்லின்னு ஒரு பொண்ணோட சேர்ந்து அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு க்ளோஸ் அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு வளையல் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததும் ஹீரோயினால் அதெல்லாம் நம்பவே முடியலை. வந்துட்டு இவன் ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜங்லி அந்த ராஜாவை கிஸ் பண்ண வரும்போது, நீ இப்படிலாம் பண்ணாத, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா தப்பாயிருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த சின்மை வர்றான். அப்பா நீங்கள் ஆன்ட்டியோட சேர்ந்து ஹாப்பியாக இருங்க, நான் யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. என்னோட ஹஸ்பண்ட் என் புள்ள எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிறகு நான் இதுக்கப்புறமே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சிஸ்டம்கிட்ட நான் வந்து இந்த இடத்த விட்டு போகணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ உடனே போயிட முடியாது, 7 நாள் வந்து உனக்கு டைம் இருக்குது, உனக்கு அப்போ கதவுகள் ஓப்பன் ஆகும்போது நீ கிளம்பி போயிடலான்னு சொல்கிறாங்க. பிறகு நீ எங்கே போயிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அந்த ராஜா வந்து பேசுகிறாங்க. உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே பர்த்டேக்காக கொடுத்ததும் உள்ளே பார்த்தா அதே வளையல் தான். ஸோ அந்த ஜங்லி வந்து வேணான்னு ரிட்டன் கொடுத்துருக்கா. ஏன்னா அவள் இது வேணான்னு கொடுத்துட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேமா வாங்கி வச்சுட்டு உனக்கு பிடிக்கல நான் வேறு வாங்கலான்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் கோவப்படாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜங்லி அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ராஜா தூக்கி விட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்து அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் மன்னிச்சிருவான்னு சொன்னதும் அந்த சின்மை ப்ளீஸ்மா ஆண்டி இங்கவே இருக்கலான்னு சொன்னதும் அவள் அதுக்கு ஓகே சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இவங்க 3 பேருமே என்னமோ அவங்க ஃபேமிலி மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ராஜா நான் அவங்கள ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ராணியை பார்த்து அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே சுத்தமாக அதை பார்த்துட்டு அங்கே விருப்பமே இல்லாமல் இருக்குது. அங்கே பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதை முடிச்சுட்டேன், நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு அவள் சொல்லும்போது தயவு செஞ்சு நீ இப்போ என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நான் உன்ட்ட நீடன் பண்ணி கேட்குறேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றை தவிர வேறு யாருமே என்னோட லைஃப்பில் வர மாட்டாங்க, உனக்கு அப்படி வந்து என் மேலே டவுட் வந்து பிடிக்காம போச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போகலான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்போவே அவள் சொல்லியிருக்கா. ஸோ இப்போ அது வந்துட்டு நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு வெளியே அங்கே வந்தால் அந்த ஜங்லி வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாருனா அவர் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு, 2வது விஷயம் நேற்று நைட் அவர் யார் கூட சேர்ந்து இருந்தால் தெரியுமா, பார்த்தீங்களா என் கழுத்தில் லவ் பைட்ஸ், அவர் என் கூட தான் சேர்ந்து இருந்தார், என்ன லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே நீ ஓவர் ஆட்டிடியூட் என்ன காமிச்சிட்ருக்க, ஒரு விஷயம் நான் சொல்லவா, நான் மட்டும் அந்த எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டை மாட்ட வைக்காமல் இருந்தேன்னா நீ வந்து காப்பாற்றிருப்பியா, அதனால் அவர் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பாரா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ராஜாவும் பிள்ளையுமே வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஜங்லி இப்போ பண்ணுறாரா இல்லை என்ன லவ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அங்கே சில பேர் வந்து அட்டாக் பண்ண வர வைக்கும்போது வேமா அங்கே வந்து ஓடி வந்து அவளை போய் அவன் காப்பாற்றிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே காப்பாற்றாமல் விட்டதுமே அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ணதுமே உடனே அங்கே பார்த்துட்டு ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாயிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே மயக்கத்தில் இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணும்போது கை அங்கே வந்துட்டு தட்டி விட்றா. அப்பாங்க தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணோட குடும்பம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, 2வது நான் அவங்க பிரதருக்கு நான் தீவனி கொடுத்துருக்கேன், அதனால தான் அவளை பாதுகாத்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு சரியாயிருமா, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே பாஸ்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. தையல் தைச்சிட்டு இருந்தா கையில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன வந்து ஊசி குத்துனதுக்கு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அவன் பதறி போய் டாக்டர் எல்லாமே கூப்பிட்டுருக்கான். அப்போ அங்கே இதெல்லாம் தேவை கிடையாது சின்னடின்னு சொன்னதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது, மெய்டவங்க இருக்காங்களா அப்படின்ற சொல்லும்போது அந்த சின்மையை உங்களுக்கு ஒரு சின்ன தூசி பட்டா கூட நான் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். இப்போ தலைகீழாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அவங்க தூங்குற மாதிரி எங்கள் கண்ணு முடி படுத்துடுறா, இவங்ககிட்ட பேசுறது கூட அவளுக்கு பிடிக்கல. பிறகு அங்கே இடியெல்லாமே இடிக்கவுமே இவங்க எந்திரிச்சு வெளியே போகிறான். ஹீரோயின் எங்கே வந்ததுமே தூங்கிட்டு இருக்கா, வெளியே போகலாம் வான் சைட் அவங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்ன வெளியே சவுண்டுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா
இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அப்போ அங்கே கையில் வந்துட்டு இருக்கிற ரிங் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கழட்டி கொடுத்ததுமே அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லியிருக்கா, எங்களோட இப்படி ரிங் மாட்டிக்கிட்டே அதான்ப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவள் அந்த ரிங் அவள் ஆசையாக போட்டிருக்கா, இதை எப்போயும் நீ கழட்டக்கூடாது தொலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இவன் ஈஸியாக வந்துட்டு அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நான் ஊதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணும்போது கையில் ரிங் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு போல, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும், அது தேவை கிடையாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நீ என் மேலே கோவப்படாத, என் கூட சேர்ந்து இன்னைக்கு நீ வந்து கொஞ்சம் வெளியே வரையா, நம்ம போகலாம் அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே ஹீரோயினுமே இன்னும் வந்துட்டு கொஞ்ச நாள் தான், சரி போகலான்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் வந்ததுமே ஆசையாக கையை நீட்டும் போது அப்போ அந்த ஜங்லி வந்துட்டு வேணும் கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவள் எதுவும் சொல்லலை. அங்கே ஒரு சாமி கும்பிட்றதுக்காக தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு மகாராணியும் ராஜாவும் சேர்ந்து தான் அங்கே ப்ரே பண்ணணும். அப்போ அங்கே பத்தி குச்சி இல்லாமல் ஏற்றி வச்சு ப்ரே பண்ணதும் அதுலேருந்து ஒரு லெட்ரு மாதிரி அங்கே வெளியே வருது. எடுத்து அங்கே படிக்கிறாங்க. இது ராட்சசி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுமே இந்த ராட்சசியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜங்லி தான் ராட்சசியாக இருப்பா, மகாராணி உங்களவே காப்பாற்றினவங்க, ஸோ வந்துட்டு இவ்வளோ நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா அவனுக்கு. அதை வாங்கி பார்த்தா ஜங்லியோட நேம் தான் அதில் போட்டிருக்கு. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ அவள் உடனே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது அப்போ அங்கே அவள் உடனே இது வந்து ஜங்லியோட பேர் போடலை, இதில் மகாராணியோட பேர் தான் போட்டிருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, மகாராணி அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தாங்கவே முடியலை. அப்போ அங்கே கீழே வந்துட்டு அந்த பேப்பர் விழுந்ததும் எடுத்து பார்த்தா அதில் ஜங்லியோட நேம் இருக்குது. அதை வேமாவே வாங்கிக்கிட்டு ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு நீ எதையும் உள்ளே சொல்லிடாதன்னு சொல்லும்போது அங்கே பாஸ்டில் ஹீரோயின் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கான்றது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இவனுக்காகவா இத்தனை வருஷமாக நம்மளோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு கடமைகள் இருக்குது, அதை நிறைவேற்றணும், கண்டிப்பாக உன்னையுமே விட மாட்டேன்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவள் இம்பார்ட்டன்ட்னா நீ அவ்வளோவே மகாராணியை வச்சுக்கோன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க, உன்னை நான் எப்படினாலும் காப்பாற்றிடுவேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு அவள் சொல்லும்போது இப்போ ராணி வந்துட்டு ராஜசியாக இருந்தால் அவங்கள கண்டிப்பாக கொலை பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இதை நாட்டுக்காக நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை நாட்டுக்கு அழிவு வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ யாராச்சும் என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் ராஜா வந்து இப்படி தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, நாடு முக்கியமா இல்லை உங்கள் குடும்பம் முக்கியமானு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ உடனே அந்த ஜங்லி ஐடியா கொடுக்குறா, நீங்கள் வந்துட்டு பேசாமல் அவங்களோட கண்களை பறிச்சிருங்க, அப்படின்னா வந்து அவங்களுக்கு பார்க்குற தன்மை இருக்காது, ராட்சசிக்கு வந்து கண் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், பவர் இல்லாமல் போயிடல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் வந்துட்டு அவள் கண் எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறா. ஆமாம் இது கூட நல்ல ஐடியா தான், நீங்கள் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு பதிலாக கண்களை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் கண்டிப்பாக இது என்னால் முடியாது, யாராச்சும் வாயை தந்தீங்கன்னா நாக்கு அறுத்துருவேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு மந்திரி நான் என்னோட உயிரை வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள வந்துட்டு கண் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு சூசைட் பண்ணிடுறாரு. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொல்லும்போது அவன் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் கண்டிப்பாக நீ இப்படி தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த ஜங்லி வேற ஒரு சைடில் ஏற்றி விட்டுட்டே இருக்கா, அவங்க உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வேற வழி இல்லாமல் அவங்க கத்தி எழுத்தாங்க அப்படின்றத சொன்னதும் இப்போ ஹீரோயின் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்காக நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி நிலைமையில நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சிஸ்டம் வந்துட்டு சொல்லுது எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, இந்த கண்ட்ரியை விட்டே நான் வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே வேமா அந்த சின் வந்துட்டு அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு கவலைப்படாதன்னு சொல்லும்போது அம்மா கண்கள் தானே போகுது, போனால் போயிட்டு போகுது, அப்பா வந்துட்டு பார்த்துக்குவாரு, ஆன்ட்டி இருக்காங்கல்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன மாதிரி வந்து ஜென்மு நீ அப்படின்றத சொல்லிட்டு கையை காமிச்சதுமே அங்கே உடனே வந்து அந்த ராணியை வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே அவன் வந்து தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணிடாதன்னு சொன்னாலும் கேட்காம என்னை மன்னிச்சிரு, கண்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்ணெல்லாமே அங்கே வெட்டிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகும்போது இவன் உடனே எங்கள் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப பாசமாக எங்கள் பேசிட்டு நம்ம வெளியே இன்னைக்கு டின்னர் சாப்பிட்லாம், ஒன்றும் கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அந்த சின்மை அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த சிஸ்டம் சொல்லுது உனக்கு இன்னும் வந்து 2 ஹவர்ஸில் இங்கேருந்து போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஸோ வரேன்னு சொன்னதுமே அவன் ஹாப்பி ஆகிட்டு வா நம்ம போகலான்னு சொன்னது ஒன்றும் தேவை கிடையாது, நான் தாசியோட சேர்ந்து வந்துக்கிறேன், நீ முத கிளம்பிப்போ அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த ஜங்கிலியுமே அதான் சிஸ்டர் சொல்கிறாங்களே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பட்டாசு எல்லாமே வெடிச்சதுமே என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி ஜங்கிலிக்காக மகாராஜா பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அங்கே அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு குடும்பம் மாதிரி அங்கே அவ்வளோ சந்தோஷமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் வந்துட்டு இதே மாதிரி அங்கே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அந்த சின் வந்து அம்மா உங்களுக்காக தான் நான் இது ஏற்பாடு பண்ணேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்க. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு கவலையாயிடுச்சு. இந்த மகாராஜாட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் நீ கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ பனி பொழிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னதும் நீ என் பின்னாடி வராத நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே போனதுமே இவங்க எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியுதில்ல. அப்போ சிஸ்டம் வந்து கதவுகள் ஓப்பன் ஆக போது நீ மேலே ஏறி வேமா போய் குதிச்சிடணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே மேலே ஏறிட்டு இருந்தா. அவனோட சேர்ந்து இருந்த எல்லா வந்து விஷயங்களுமே அங்கே ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. நீ கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் அதில் அந்த ரிங்கும் அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் நீ துரோகம் எனக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஐயோ என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு போனதும் இந்த ஜங்கிலி ஸ்டாப் பண்ணதுமே கையிடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே விழுந்து அங்கே வந்து ஓடிட்டு இருக்காங்க. இனிமே அங்கே மேலே ஏறி அங்கே போயிடுறா. அங்கே அவளுக்கு ரத்த கண்ணீராக அங்கே வடிஞ்சிட்டு இருக்கு. இவன் அங்கே பின்னாடியே அங்கே போயிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த பென்டென்ட் எல்லாமே இங்கே ஒளிர ஆரம்பிச்சதுமே டைமே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமே என்னோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன்னு சொல்லும் போது அப்போ அங்கே மேலே வந்து குதிக்க போகிறோம்ல என்னமோன்னு சொல்லிட்டு இவன் விழுந்தடிச்சு அங்கே வேகமாக வந்துட்டு ஓடுறான். சிஸ்டம் சொல்லுது நீ இப்போ வந்து ரெடி ஆகிக்கோ குதிச்சிருக்கீலன்னு சொல்லும் போதே அங்கே அதே மாதிரி வந்துட்டு அங்கே கதவுகள் ஓப்பன் ஆனதுமே இவ குதிச்சதுமே இவன் வேகமாக வந்துட்டு போய் பிடிக்க போகிறான். பட் கீழே தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு விழுந்தடிச்சு அங்கே கீழே ஓடி வந்துட்டுருக்கான். பட் அங்கே அந்த குட்டி பையன் அப்போ அம்மா வெங்கன்னு சொன்னதும் அம்மா அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்கப்பான்னு சொன்னதுமே ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாளா அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. பாஸ்டில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது உங்கள் உலகத்தை பற்றி எனக்கு சொல்லுன்னு சொன்னதும் அதுக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா, நாங்கள் போயிட்டேன்னா நீ என்னை தேடி எப்பயும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு துரோகம் பண்ணினா நான் கண்டிப்பாக போயிடுவேன்னு சொன்னதும் அப்போ எப்பயுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கான். ஐயோ கடவுளே உண்மையிலே அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த சின் வந்துட்டு அம்மா வரமாட்டாங்களாப்பா திரும்பன்னு சொன்னதும் அம்மாவை நம்ம வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவளோட உலகம் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சின் ரொம்ப சோகமாக வரவும் என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க இந்த டீ குடின்னு சொன்னதும் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல காணும்னு சொல்லிட்டு அந்த பையன் கவலைப்பட்டதுமே அவங்க வந்துட்டு எந்திரிக்கும் போது டீ ஃபுல்லாக கொட்டி போயிருது, பார்த்து கூட உன்னால் இருக்க முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் வேகமாக போனதுமே கை ஃபுல்லாமே அங்கே வந்து போயிருக்கு. ஸோ அவங்க பாஸ்டில் வந்துட்டு இதே மாதிரி நடந்தப்பா அவ்வளோ வந்து அவள் கேர் பண்ணியிருக்கா. பட் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க. எங்கள் அம்மா தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டு, நான் வந்துட்டு புரிஞ்சுக்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா அவளுக்கு கண் எல்லாமே தெரியுது. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. நான் வந்து என்னோட உலகத்துக்கு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு பார்த்தா பழைய காலம் மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளை நான் எங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடி எல்லாமே போய் பார்த்துட்ருக்கா. ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா. அப்போ பெயிண்டன்ட்டை என்னாச்சுன்னு சொன்னதும் சிஸ்டமில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நீ வந்து உன் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கன்னு சொன்னதும் ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது எத்தனை நாளைக்கு மீட்டு வந்து மறைஞ்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாத சிஸ்டம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும், உன்னை திரும்பவுமே உன்னோட உலகத்துக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஷோன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் என்னை காப்பாற்றிங்களா, எனக்கு நீங்கள் தான் வந்து சிகிச்சை பண்ணி கண்ணையுமே வந்துட்டு சரி பண்ணீங்களான்னு சொன்னதும் அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பொண்ணுமா உங்களுக்கு நான் அது வரைக்கும் சேஃப்டி கொடுப்பேன்னு சொல்கிறான். இவனை பார்த்தா அங்கே தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நீ எதுக்காக இப்படி குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே வந்து நிற்கிறது பார்த்தா அந்த ஜங்கிலி தான். அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது வேமா அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க மரியாதை இங்கேருந்து விலகி போன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அவள் போயிட்டா என்ன உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் என் பொண்டாட்டியோட இடத்த நீ எப்பயுமே பிடிக்க முடியாது மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவளும் பயங்கரமாக சண்டை போடுறா. அப்போ அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லு அந்த லெட்டர் வந்துட்டு எப்படி எழுதுனீங்க யார் வந்துட்டு பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே மகாராஜா எங்களை மன்னிச்சிருங்க, உண்மையிலே வந்துட்டு அதை எழுத வச்சதே இந்த ஜங்கிலி தான், இவ பேச்சை கேட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம், இவ தான் காசு கொடுத்து பண்ண வச்சான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அவள் துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு. அப்போ அங்கே நம்ம ஜங்கிலி சொல்கிறா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் உன்னை உன் பொண்டாட்டி பேரை வந்து மாற்றி சொல்லலையே, என் பேர் தானே இருந்துச்சு, நீ என்ன வந்துட்டு பழி கொடுத்துருக்க வேண்டானே, நான் வெட்ட சொன்னேன்னா நீ வெட்டுவியா, அவள் எவ்வளோ ஸ்டாப் பண்ணாலே நீ கேட்கல இல்லை அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்
அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறமே என்னால் உயிரோடு இருக்க முடியாது, நான் பேசாமல் வந்து செத்து போயிடுறேன், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு தன்னை தானே அங்கே வந்துட்டு கழுத்தறுத்துட்டு அங்கே சாக போகிறப்ப அந்த சின் வந்துடுறான். அப்பா ப்ளீஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அம்மாவை வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் அழுததுமே கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு முயற்சியே பண்ணாமல் அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம், நம்ம எப்படியாச்சும் தேடணும்னா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே ஷூமே சேர்ந்து அங்கே வெளியே வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஆளுங்க கண்டுபிடிச்சோன்னா ஏகப்பட்ட காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினுமே அதை போய் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இவளோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே அவன் மாஸ்க்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் இந்த ராஜாவோட குதிரை வண்டி அங்கே வந்ததுமே அங்கே அந்த சோல்ஜர் கூட சேர்ந்து நம்ம ஷூக்கு அங்கே சண்டை வந்துடுது. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படி நடு ரோட்டில் வந்து வண்டி ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் திட்டான். ஒழுங்கா பார்த்து போக முடியாதான்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருக்கான். ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு பயங்கர சண்டை வந்து அவன் வச்சு அடிக்க போகிறப்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. ஸோ அங்கே அந்த ராஜாக்கு அந்த வாய்ஸ் அந்த பேச்சு எல்லாத்தையும் கேட்டதுமே பாஸ்டில் நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அவங்க வந்து பேசின ஸ்டைல் மாதிரியே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவனுமே வந்து கண்டிப்பாக இது என் பொண்டாட்டியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேமா இறங்கி வந்துட்டு அனி தயவு செஞ்சுட்டு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, யார் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஷோ அவள் என்னோட ஃபியான்ஸே, நீங்கள் எப்படி வந்துட்டு இப்படிலாம் டச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போங்க அவங்க அங்கேருந்து அப்போங்க ஹீரோயினுமே நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவன் அணி நில்லுன்னு சொல்லும் போதே அப்போங்க அந்த சின் சொல்கிறான், நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு தான் வந்துட்டு பார்வை இல்லையேன்னு சொன்னதும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இதெல்லாம் சொன்னதும் நான் இவங்ககிட்ட இருந்தால் எஸ்கேப் ஆகணும்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், எப்படினாலும் உங்களை நீங்கள் எங்கே போகணுமோ நான் அனுப்பி விட்றேன்னு அவன் சொல்கிறான். வெட்டியெல்லாம் உள்ளே வைக்க போகும்போது கதவை வந்துட்டு இவங்க தான் அங்கே நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே திறக்க போகிறா. பட் இருந்தாலும் டவுட் ஆகிட்டு அங்கே மாஸ்க்கை போட்டுட்டு திறந்தா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் பையனுக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு, இது டாக்டரோட வீடுன்னு கேள்விப்பட்டோம், மெடிசன் போட தான் வந்திருக்கோன்னு சொன்னதும் சரி வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவ டீ எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருந்தா தெரியாமல் அங்கே மேலே வந்துட்டு கொட்டி போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டு இது என் பொண்டாட்டி கொடுத்தது, நீ எப்படி இது மேலே வந்துட்டு கொட்டுவேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பாஸ்டில் நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு வந்துட்டு இதை கொடுத்துருக்கா. ஸோ இதை இன்னமா இவன் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு போகும்போது அந்த பையன் சாட்டையை வச்சு அடிச்சுட்டு நீ என்ன தெரியும் எங்கள் அம்மாவோட பொருள் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ மாஸ்கை போட்டுட்டு பிள்ளைய ஒழுக்கமே இல்லாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க, இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. கூட இருக்கும்போது வந்துட்டு பார்த்துக்காம இப்போ என்ன தேடிட்டு என்னென்னமோ டைலாக் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்பாட்ட அங்கே திட்டினதும் இவங்ககிட்ட எனக்கு மெடிசன் போட பிடிக்கலப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என் பிள்ளையை காப்பாற்றுங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு வந்ததுமே இவ எவ்வளோ வந்துட்டு ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் அங்கே மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிபிஆர்லேயுமே கொடுத்து பார்த்ததுமே அந்த பையன் வந்துட்டு அங்கே பொழைச்சிடுறான். இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த ராஜாவும் அவங்க பையனுமே பார்த்துடுறாங்க. அண்ணி அப்படின்ற செட்டு கூப்பிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளே போயிட்டு அவங்க என்னை பார்த்துட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது அவனுக்குமே. சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு போர்வை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அதை போத்திட்டு பின்வழியாக எஸ்கேப் ஆயிருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் போக போனால் இவன் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த இடத்தவே எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவுமே நான் இப்படியே போனால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு வேமா அங்கே போய் கதவை திறந்துட்டு உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதான் உங்களுக்கு ஜங்லி இருக்காளே அப்புறம் என்ன இங்கே வந்துட்டு பாஸ் அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்காக தான் நீ என் உயிரவே எடுக்கிறதுக்கு ரெடி ஆனீங்கன்னு சொன்னதும் தப்பா நீ புரிஞ்சிட்டு இருக்காத, நான் ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் எப்பயுமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லவ்வெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து எனக்கு வாழ விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த சின்ன அம்மா எனக்கு நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கோவமானதுமே ஒன்றை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எனக்கு விருப்பம் கிடையாது வர்றதுக்குன்னு சொல்லும்போது அவன் பிடிச்சிட்டு விட மாட்டான். அப்போ நம்ம ஷூ வந்துடுறான். உங்களுக்கு என்ன தைரியம் தான் பிடிக்காத பொண்ணு மேலே கையை வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது என் பொண்டாட்டின்னு சொன்னதும் பட் வந்து அவள் இப்போ ஏன் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோவமாயிட்டு போயிட்டு அடிச்சுட்டு நீ என் பொண்டாட்டி மேலே கை வைப்பியாடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஷூக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு போட்டு பயங்கரமாக வந்துட்டு ரெண்டு பேத்துக்கே சண்டை வந்துடுது. அப்போ ரெண்டு பேருமே மாற்றி வாக்குவாதம் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மெடிசன் எல்லாமே கொண்டு வரா. பட் இவன் நம்மளுக்கு தான் போட்டு விட போகிறாளான்னு பார்த்தா பட் கண்டுக்கவே இல்லை. அங்கே தான் அவங்க மெடிசன் போட்டுட்ருக்கா. நீ வந்து கட்டின புருஷனை விட்டுட்டு வேற போடுவியான்னு சொன்னதும் நீ வேற ஒருத்தி கூட சுற்றும் போது நான் இதை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் வரமாட்டேன்,
இதான் என்னோட ஃபைனல் முடிவு, நீ பேசாமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவனும் அவங்க அந்த பையனுமே சேர்ந்து வந்துட்டு உனக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அங்கே பிறகு அவளுக்கு ஒரு கிளிப்பை கொடுத்துட்டு இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பட் எனக்கு இதில் விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் அந்த சீன் அம்மா உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்ருக்கான். எனக்கு எதுவுமே வந்து பிடிக்காது, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு சொல்லும் போதே அங்கே அட்டாக் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவன் பயங்கரமாக ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கத்தி வச்சு குத்த வந்ததுமே வேமா இந்த ராஜா போய் ஊடால விழுந்து அவனுக்கு கத்தி குற்றுப்பட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஷூ தான் அங்கே வந்துட்டு மெடிசன் எல்லாமே இங்கே போட்டுட்ருக்காரு. என்கிட்ட தயவு செஞ்சு நீ பேசி என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உன் கூட சேர்ந்து நான் எப்பயும் வரமாட்டேன், உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்காங்க. இங்கே இருக்கிறது உனக்கு வந்துட்டு சரியில்லை ஆபத்துன்னு சொன்னதும் அப்போ ஷூ அவளுக்கு இங்கே நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் வந்த பிறகு தான் எதிரிகள் இங்கே வந்திருக்காங்க, ஸோ நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அவன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எத்தனை நாளைக்கு நீ வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்க முடியும்னு சொன்னதும் கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இந்த சிஸ்டம் சரியாயிடுச்சுன்னா நான் போயிடலான்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அது வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த சீன் போய் அப்பா நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அம்மா வந்துட்டு நம்மளை டோட்டலாக வெறுத்துட்டாங்க, நம்ம கூட வரமாட்டாங்க போலேன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத அம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொல்கிறான். பட் அங்கே வந்து பாஸில் வந்துட்டு மெடிசன் எல்லாமே கொடுத்து அவ்வளோ கேர் பண்ணி இருந்திருக்கா. பட் இப்போ கண்டுக்க கூட மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோயின்மே வந்துட்டு அங்கே மறைய ஆரம்பித்ததுமே வேமா அவன் வந்துட்டு அந்த பென்டென்ட்டை வந்து பிடிக்கிறான். ஹீரோயின் அதை கொடுன்னு சொன்னாலுமே நீ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். அப்போ அங்கே ஷூ வந்ததுமே அந்த சின்ன அங்கே ஆளை வச்சு வந்து பிடிக்க சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே வந்து மயக்கமாக்கி தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அங்கே ஷூ வந்துட்டு அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது ஹீரோயினை வீட்டில் வச்சுட்டாங்க. அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்துட்டு என் கூட இருன்னு சொல்லும்போது பென்டென்ட் எங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ கவலைப்படாத நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன், பட் நீ என்னை விட்டுட்டு மட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஷூவை நீ என்ன பண்ணேன்னு சொன்னதும் நீ வந்து வேற ஒரு ஆம்பளையோட பேரை ஏன் முன்னாடியே சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் போர்ஸ் பண்ணதுமே ஹீரோயின் சப்பனு கண்ணத்தை சேர்ந்து ஆரம்பிடுறான். மரியாதையோடு நீ என்கிட்ட வந்து விலகி ஏறுன்னு சொன்னதும் நான் உன்னோட புருஷன், நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா உங்களுக்காக இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வளர பூவை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கலன்னு சொன்னதும் பூக்கள் வந்து உதிர்ந்துருச்சுன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது, அதே மாதிரி தான் காதல்மேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த பையனுமே அம்மா உங்களுக்காக இந்த பொம்மையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்ருக்கு. அப்போ அங்கே அவள் வந்துட்டு என்னை விட்டுருங்க என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளவங்க வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொண்டு வர்றாங்க. இப்படி மகாராணி எதையுமே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த சீன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறான். ஹீரோயின் அப்பயுமே அங்கே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். ரொம்ப கோவமாயிட்டு சாப்பாடை வாங்கி அவனே வந்து வாயில் ஊற்றி அவளை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுமே நீ என்னை வந்துட்டு விருப்பம் இல்லாமல் தொட்டேனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமானதுமே நீ ஏன் வந்துட்டு சாப்பிட்டேன்னா யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறது, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க தயவு செஞ்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. பிறகு இவன் ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ராஜா வந்துட்டாரா என்னன்னு சொன்னதும் ராஜா மட்டும் இல்லை மகாராணியுமே சேர்ந்து வந்துட்டாங்க திரும்பன்னு சொன்னதும் அந்த ஜங்கிலிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிட்டு இருக்கா. உன்னால என் வாழ்க்கையை நாசமாயிருச்சு, நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றா. அப்பங்க நான் வந்து வர்றதுக்கு இங்கே விருப்பம் கிடையாது, அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது அவள் கோவமாயிட்டு நீ வந்து மரியாதையோடு என்கிட்ட இருந்து விலகேறு இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. நான் மட்டும் வந்து அந்த துணை போகாமல் இருந்திருந்தா அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணி இருந்திருப்பாங்களா, இல்லை நீ தான் அவரோட வந்து மகாராணியாக மாறி இருப்பியா, இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணதுனால தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு இதுக்கப்புறமே உன்னை வந்து பொறுத்துக்க முடியாது கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுங்க அட்டாக் பண்ணுறா. ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியான்னு சொன்னதும் ஆமாம் நான் பைத்தியமாக தான் ஆயிட்டேன் அவர் மேலேன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த போகும்போது அப்போ ராஜா வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் கையெடுன்னு சொல்லும்போது நீ இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே உங்கள் மேலே இருக்க காதல் நான் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் நான் ஒன்றும் காதலிக்க கிடையாது என் பொண்டாட்டியை தான் காதலிக்கிறேன்னு சொன்னதும் அவள் வந்து அந்த எதிரிகளுக்கு தோணப்போன விஷயம் முதற்கொண்டு சொன்னதும் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னா வந்துட்டு நீ தான் வந்து என் கூட சேர்ந்து இருந்த அந்த துரோகியா, அப்போ என்னை வந்துட்டு அவங்ககிட்ட மாட்ட வச்சு நீ நல்லவ மாதிரி வந்து காப்பாற்றி என்னை வந்து அடையலான்னு நினச்சிருக்க, என்ன மாதிரி பொம்பளை நீன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான்.
இப்போ பார்த்தீங்களா அவள் எவ்வளோ பெரிய வந்துட்டு ஃப்ராடாக இருக்கா, என் மேலே எந்த தப்பு இல்லை, நான் வந்துட்டு நம்பிட்டு அவளன்னு சொன்னதும், ஆனால் நீ வந்துட்டு பண்ண துரோகத்தை என்னால் மறக்க முடியாது, இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. என்கிட்ட நீ விலகியேறா, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்திட்டேக்கா. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இந்த ஜங்லி தான் சொல்லிட்டு, நீ வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது, உன்னால தான் அவன் என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வெறுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்திடுறான் கழுத்தில். அங்கே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. பார்த்தீங்களா நம்ம 2 பேத்துக்கு நடுவில் பிரிவினை ஏற்படுத்தினவள நான் வந்துட்டு கொலை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ வந்து என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே என் பக்கத்துக்கு வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி எங்கள் விலகி போனதும், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ, வேணா என் மேலே கோவம் இருந்தால் கத்தி வச்சு கூட குத்திடுன்னு சொல்லிட்டு கத்தியை போய் கொடுத்துச்சேக்கான். ஹீரோயின் கத்தியை வாங்க மாட்டேன்னு சொல்லும் போதே அங்கே வந்துட்டு ஸ்லிப் ஆகி அங்கே வந்து கத்தி வந்து குத்திடுது. அவர் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, உனக்கு இன்னமே என் மேலே கோவங்கள் இருந்தால் நீ பேசாமல் என்னை கத்தி வச்சு குத்திடு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கே ரொம்ப அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவன் நான் இதுக்கப்புறமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வேகமாக வெளியே ஓடிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷூ வந்துடுறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த பென்டென்ட் வந்து இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டான். நான் எப்படியாச்சும் வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சிப்பாய் வந்துடுறாங்க. மகாராணி ராஜா ஆர்டர் கொடுத்துருக்காரு, நீங்கள் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஷூமே போக சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஷூ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு மெடிசன் எடுத்து அங்கே கையில் கொடுத்து இதை அவரோட சூப்பில் வந்து கலந்து கொடுத்துருங்க, அவர் மயக்கமாயிடுவார், அப்போ நீங்கள் எஸ்கேப் ஆயிடலான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ராஜா அங்கே வந்துடுறாங்க. நீ எப்படி இருக்குன்னு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும், நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு அப்படி எப்படி இருக்கு அடிபட்டது, நான் ஷோ அதுக்காக தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே, நீ அப்படின்னா என் மேலே அக்கறைப்படுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே திரும்ப சந்தோஷமாயிடுறான். ஆமாம் நான் உங்களுக்காக மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து தரேன், நீங்கள் அதை குடிங்கன்னு சொல்லிட்டு அதில் போய் அந்த மெடிசனை கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிக்க சொல்கிறா. அப்போ அந்த சிப்பாய் ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் கொடுப்போம்னு சொன்னதுமே, இல்லை இது வந்துட்டு என் பொண்டாட்டி ஆசையாக ரெடி பண்ணியிருக்கிறது, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அதை வாங்கி அவன் வந்துட்டு குடிச்சிடுறான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப நிம்மதியாயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் மயக்கமானதுமே, நீ அப்படின்னா வந்துட்டு என்னை ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே ராஜாவுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிப்பாய்களை கூப்பிட்டதுமே அங்கே குடிகளை தூவிடுறாரு. அங்கே வேமா வந்துட்டு ஹீரோமே ராஜாவோட அந்த ஷீல் எடுத்துட்டு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே சிப்பாய்கள் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதும், ராஜா தான் கொடுத்து விட்டுருக்காருன்னு சொன்னதுமே உள்ளே அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டு அந்த பெயிண்டன்ட் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே கிடைக்கல. அப்போ அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கவுமே ஐ திங்க் இதில் தான் இருக்கும், பட் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சின் வர்றா, அதை என்கிட்ட கொடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன், என்னால் அப்பாவால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் அதை திறந்து கொடுத்துடுறான். அங்கே அவன், நீங்கள் வந்துட்டு நிம்மதியாக வந்து போய் உங்கள் உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேம்மா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இருந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி ஹாப்பி கிடைக்காதுன்றப்ப உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ராஜா வந்துடுறான். வேகமாக போய் இவங்க 2 பேருமே பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சிஸ்டம்கிட்ட எனக்கு உடனே வந்துட்டு வழிவிடு அப்படின்றத சொன்னதும் அந்த சிஸ்டமே வந்துட்டு அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இவன் வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு போய் பிடிக்க போனால் அவள் பாடிக்குள்ளே புகுந்து அவள் வெளியே வந்துடுறான். ஸோ அவள் வந்துட்டு உடம்பு மறைய ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுததுமே, முடிஞ்சதா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, மன வேறுபாடு வந்த பிறகு அது திரும்பவுமே எப்பயுமே ஒற்றுமை ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவன் எவ்வளோ வந்துட்டு கதறி பார்க்குறான். அப்போ அங்கே நம்ம ஷோவை பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. சின் டைமே நீ வந்து ஒரு நல்ல மகாராஜாவாக இந்த நாட்டை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாம்மா அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையனுமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு மறைஞ்சு போயிடுறா. இவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான், என்னை ஏன் இப்படி விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அங்கே பிளட்டாக வாமிட் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் மாடர்ன் வேர்ல்டில் அங்கே போயிடுறா. அவளை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. மேடம் இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் வந்துட்டு சீக்ரெட் அப்படின்ற சொல்கிறா. ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதும் நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.